நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். உடம்பு அவருக்கு சரியில்லாமல் போனது இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் அவங்க கிட்டத்தட்ட நிறைய அவருக்கு மெடிசனுக்காக அவங்க மனைவி பாவம் அவரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது அவங்கள கடவுளாக தான் நம்ம நினைக்கணும். என்னென்னமோ யாராரோ பேசுகிறாங்க. அதெல்லாம் ஓகே. அவங்கவுங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். அவங்க கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு புருஷன் தான் முக்கியங்கிற மாதிரி எல்லாம் சொத்து பத்துக்கெல்லாம் அது இது ஏதோ கடன் வச்சுருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. அவருக்கு என்ன எப்படியும் நம்ம சம்பாரித்து கொடுத்துடலாம். அவர் சம்பாரித்த காசுக்கள் தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருந்திருக்கும். அப்படியோ எப்படியோ தேத்தி கீத்தி அவர கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல அவருக்கு ரூ. 1,00,00,000 மேலே மெடிசன் செலவே ஆயிருக்குங்கிற மாரி, அது செலவு செஞ்சு தான் அவர காப்பாத்தியிருக்காங்க அவங்க ஒய்ஃபு. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து அவங்க பொண்ணு கல்யாணம் வந்துருச்சு. அந்தாண்ட குழந்த பொறந்துருச்சு. இப்படியெல்லாம் அவரு இப்போ ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால, அவங்க வந்து ஆடம்பரமா செலவு பண்ணத்தானே விரும்புவாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்படித்தானே அவரு வந்ததும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தானே இல்லையா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.